1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மறைவிடமான 8ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை தரும். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. மறைவிடமான 8ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், ஏற்கனவே வீடியோவில் சொல்லும்போதே சொல்லியிருக்கோம். 8ஆம் இடம்ங்கிறது ஒரு மறைவிடம். இந்த இடத்துல சுபக்கிரகம் இருக்கிறதும் நல்லதில்லை, பாவக்கிரகம் இருக்கிறதும் நல்லதில்லை. ஏன்னா இது ஒரு வகையில் ஆயுள் ஸ்தானம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இது மாங்கல்ய ஸ்தானம். அதனால் இந்த இடத்துல எந்த கிரகங்களும் இல்லாமல் இருப்பது தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னோம். இருந்தால் கூட சனிக்கு இதில் ஒரு விதிவிலக்கு உண்டு. 8ஆம் இடத்தில் ஆயுளை குறிக்கக்கூடிய கிரகமான சனி இருப்பது ஒரு காரகோபவனாஸ்தி வராமல் மாறாக என்ன பண்ணோம்னா ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சுபக்கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சுபக்கிரகத்தில் ஒரு சுபக்கிரகத்துக்கு எல்லா மறைவிடங்களும் விதிவிலக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். அப்படி பார்க்கும்போது முதல்ல சுபக்கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் ஒரு சுபக்கிரகம், அடுத்தது புதன் ஒரு சுபக்கிரகம், குரு ஒரு சுபக்கிரகம், அதுக்கப்புறம் சுக்கிரன் ஒரு சுபக்கிரகம். இதில் எந்தெந்த கிரகங்கள் இந்த 8ஆம் இடத்துல இருந்தால் என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போமே. பொதுவாக சந்திரன் அப்படிங்கிறது தாயை குறிக்கக்கூடிய கிரகம், அடுத்தது மனதை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா. இது போய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது இது ஒரு மறைவிடம். சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா மனதை ஆக்கிரமிக்கக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல போய் மறையும் போது தான் நம்ம சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சொல்கிறோம். அப்போ ஜென்ம ஜாதகத்தில் போய் 8ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்ததுன்னா தேவையில்லாமல் என்ன பண்ணால் அது ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சந்திரன் அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம். சுக்கிரனும் பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சந்திரன் தாயையும் மாமியாரையும் குறிக்கும். இது பார்த்திங்கன்னா மணப்பெண்ணையும் மருமகளையும் குறிக்கும் சுக்கிரன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்ததுன்னா தாயோடையும் ஒரு நல்ல நட்பு இருக்குது. அதில் தாயை என்ன பண்ணுவாங்க, நல்லது செய்கிறதா நினச்சிட்டு செஞ்சு பொண்ணோட லைஃப்பை கெடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. வாழுற பொண்ணை தாயாருக்கு எடுத்த கதையான என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும், என் பொண்ணை பார்க்காம இருக்க முடியாதுன்னு போய் அந்த பொண்ணோட நல்ல வாழ்க்கையை இவங்களே தேவையில்லாமல் எச்சரிக்கையாரு அப்படி இப்படின்னு சொல்லி கெடுத்து விட்ருவாங்க. இன்னொரு பக்கம் நீர் கிரகம் இல்லையா, நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் திடீர்னு பார்த்திங்கன்னா மூச்சு திணறும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாச கோளாறுலாம் வருது பார்த்திங்களா. அதுபோல் நோய் வருவதற்கு ஓரளவு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் சளி பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும், அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மாமியார் சைடில் மேக்சிமம் ஒத்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் அம்மாவோட ஒத்து போகிறதும் ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கும். எப்படி பார்த்தா கூட இது 8ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது எந்த வகையிலும் நல்லதில்லை. எதையாவது நினச்சி உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டே இருப்பாங்க, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த மன உளைச்சலை 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கொடுக்கும். அது என்ன லக்னமாக இருந்தாலும் சரி, சந்திரன் பொதுவாக 6, 8, 12ஆம் இடங்களில் மறையாமல் இருப்பது எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொரு சுபக்கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் ஒரு சுபக்கிரகம் தானே. இது போய் 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிலவற்றில் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருப்பாங்க, என்ன படிச்சிருக்கீங்கன்னா மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டேன், பிஹெச்டி படிச்சுட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட சாதாரணமாக கேட்கும்போது அவங்களால அதை அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. நிறைய படிச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு அதை மனசுக்குள்ளே உள்வாங்கி கேட்குற நேரத்தில் திரும்ப சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாகவும் சில பேர் இருப்பாங்க. இன்னும் சில பேர் எப்படி இருக்காங்கன்னா இதுக்கு அப்படியே நேர் எதிர்மாறாக இருப்பாங்க. அந்த பள்ளி படிப்பு இந்த பட்டப்படிப்புலாம் இருக்காது, ஆனால் இவர்கள் படித்த படிப்பு இவர்கள் படித்த நூல்கள் இருக்குல்ல, இது ரொம்ப தெளிவாக இருக்கும். அதாவது எப்படின்னா எதை கேட்டாலும் எப்போ வேணாலும் சொல்கிற சூழ்நிலையும் சில பேர் இருப்பாங்க. இந்த புதன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த வரவு செலவு கணக்குகளை பராமரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இன்றைக்கி எவ்வளோ வருது எவ்வளோ போகுது அப்படிங்கிறது நம்ம கணக்கை எழுதி வைக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நமக்குன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, வரவை விட செலவு அதிகமாக போகுது, இந்த மாதம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஏன் எக்ஸீட் ஆச்சு அப்படின்னு அதை யோசிக்காமலே அவங்க பாட்டுக்கு ரெகுலராக செஞ்சிட்டு இருப்பாங்க. கஷ்டம் வரும்போது தவிப்பாங்க, மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன காரணம்னு தெரியாமல் இருக்கிற பைசெல்லாம் செலவு பண்ணிடுவாங்கல்ல. அந்த வரவு செலவுகளை பராமரிப்பதில் கவனம் செலுத்துறது கிடையாது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கணக்கு சம்மந்தப்பட்ட பாடங்கள், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட பாடங்களும் அவர்களுக்கு அந்த அளவுக்கு விரும்பி ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் குறைகளாக இருக்குது. அப்போ 8ஆம் இடம்ங்கிறது எப்படின்னா நோயையும் குறிக்கக்கூடிய இடம், மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடிய இடங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய புதனுக்கு முக்கியமான உறுப்பு தோல் இல்லையா, ஸ்கின் இல்லையா, அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை அப்பப்போ சில நேரங்களில் கொடுக்குது. படிப்பும் சில பேருக்கு தடைப்படுது. இந்த புதன்கிறது வணிகத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தானே. பல பேருக்கு அது வணிகத்திலும் சில இடங்களில் பாதிப்பை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் இது என்ன லக்னம், அதுக்கு ஏற்ற மாதிரி 8ஆம் இடம் என்ன, இதையும் சேர்த்து பலன் சொல்லும்போது தான்
ஓரளவு சரியாக சொல்ல முடியும். அதையும் கடந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த புதனை வேறு ஏதாவது கிரகங்களை பார்க்குதா அப்படின்னு பார்க்கணும். அதையும் சேர்த்து தான் பலனை சொல்லணுங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சுபக்கிரகமான குரு 8ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். குரு அப்படின்னாலே சுபக்கிரகங்களில் 100% சுபக்கிரகம் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம். இது போய் 8ஆம் இடத்துல மறையிறது அவ்வளோ சிறப்பு இல்லை இல்லையா? இன்னொரு பக்கம் புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்னொருத்தங்களை வழி நடத்த முடியும். இப்போ பொதுவாக ரிஷப லக்கணத்துக்கோ துலாம் லக்கணத்துக்கோ குரு நல்ல பலனை பெரிய அளவுக்கு கொடுக்காது. அதே சமயம் குரு 6, 8, 12 மறையாமல் 5ஆம் இடம் 9ஆம் இடம் இது போன்ற இடங்களில் இருக்கும்போது அதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது. 11ஆம் இடங்களில் இருந்தால் கூட ஒரு நல்ல பலன் இருக்குது. 6, 8, 12 பொதுவாக மறையும் போதே பார்த்திங்கன்னா அது அவ்வளோ நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். இது ஒரு பக்கம் வாயு கிரகமாகவும் எடுக்கலாம். குரு அப்படின்னாலே நம்ம அந்த பருப்பு வகைகள் அதெல்லாம் எடுப்போம் இல்லையா? கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுப்போம் இல்லையா? அது சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உடலில் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பணம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ குரு பார்த்திங்கன்னா அடுத்தவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். அப்போ குருங்கிற போர்வையில் இருந்துக்கிட்டு ஆசானுங்கிற போர்வையில் இருந்துக்கிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா எல்லாரும் இல்லை, அதுக்கு முரணான வேலைகள் அதுக்கு புறம்பான வேலைகள்லாம் சில பேர் செஞ்சிட்ருப்பாங்க. அதுவும் ஒரு காரணம் இருக்குது. அடுத்தது கற்ற கல்வி, கற்றுக்கொண்ட கலை இது அடுத்தவர்களுக்கு வழிகாட்டணும் இல்லையா? அதுபோல் வழிகாட்டாமல் சில தவறான விஷயங்களுக்காக அந்த கலையை பயன்படுத்துகிறவர்களும் இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கிறத ரொம்ப கவனித்து பார்க்கணும். இருந்தாலும் இது என்ன லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன சொல்லுவாங்களா, 8ஆம் இடத்துல குரு இருந்தால் மறைமுகமான தனம் அதிகமாக இருக்குங்கிறதும் இன்னொரு பக்கம் காரணம் இருக்குது. இப்போ மறைமுகமான தனம்னா நேர் வழியில் தனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ என்ன பிளாக் மணி கூட சில பேர் வச்சுருக்கலாம். இப்படியெல்லாம் சில பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் 8ஆம் இடத்தில் குரு இருப்பது அவ்வளோ ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறதான் சொல்லணும். இது இது ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்தில் குரு இருப்பது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்காது. ஆனால் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது நல்லது, இருக்கிறது அவ்வளோ நல்ல காரியம் அல்ல. அபராதம் கட்டுறவங்களே பார்த்தீங்களா, வரி ஏய்ப்பு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பணம் கட்டுறாங்கல்ல சில பேர், அது கூட 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். அதே சமயம் ஒரு பாவ கிரகத்தில் ஒன்றான சனி 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலனை கொடுக்கும், ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்கும்னு பார்த்தோம்ல. அதே போல் சுபக்கிரகமான சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு, ரொம்ப உயர்வான பலன்களை எல்லாம் கொடுக்கும். அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுன்னா, எங்கிருந்தாவது உங்களுக்கு தேவையான பணத்தை யார் மூலமாவது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். 8ஆம் இடத்தில் மட்டும் ஒருத்தர்களுக்கு சுக்கிரன் இருந்ததுன்னா ஒரு ஜாதகத்தில் அவர்களுக்கு கடைசி வரைக்கும் பணப்பஞ்சமே வரவே வராது. அடிக்கடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது தேவையான பணம். இவங்க பெரிய ஒரு 100 கோடி வருமா 500 கோடி வருமானு அப்படிலாம் கணக்கு போடுறது. அவங்களோட தேவைகளுக்கு அவங்க சாதாரணமாக இருந்தாலும் சரி, உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட சரி, அவங்களுக்கு அன்றாட தேவைகளுக்குன்னு ஒரு பணம் தேவைப்படும்ல, அந்தந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இது எங்கிருந்தாவது பணம் சேர்ந்துருங்கிறது அது ஒரு சிறப்பாக தான் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இது பெரிய அளவுக்கு மைனஸாக எடுக்கப்படுறதில்ல. 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் ஆயுள் ஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடத்துல சுக்கிரன் இருப்பது சிறப்பாக மட்டுமே தான் சொல்லப்படுது. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது அது எந்த இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லும்போது கூட ஒருத்தர் சொல்லுவார், 8ஆம் இடத்துல தான் எனக்கும் சுக்கிரன் இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு பணமே வரலையேம்பார். அதை சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது பணத்தை கொட்டி கொடுக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இருந்தாலும் அதில் சில எக்ஸம்ஷன் சொல்லுவோம்ல, இதை பார்க்க மாட்டாங்க. புத்தகத்தோட தலைப்பு மட்டுமே பார்த்துட்டு இந்த புத்தகம் ஏதாவது முடிவு பண்ணிடுறாங்கல்ல, அது மாதிரி டைட்டில் மட்டுமே பார்த்துட்டு உள்ளே போக மாட்டாங்க. இப்போ 8ஆம் வீடுங்கிறது சுக்கிரனுக்கு பகை வீடாக இல்லாத பட்சத்தில் மட்டுமே தான் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 8ஆம் இடம் அப்படின்னு வரும்போது சுபக்கிரகங்களில் சுக்கிரன் மட்டுமே நல்ல பலனை கொடுக்கும், மற்ற எந்த சுபக்கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது அந்த கிரகத்தோட எதெல்லாம் சேர்ந்துருக்கு, அது எதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் முடிவு பண்ண முடியும். நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். ஒரு லைனில் ஒரே ஒரு டவுட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது போல் சொல்லாதீங்க. உங்களுடைய பிறந்த தேதி, என்ன ஊரில் பிறந்திருக்கீங்க, இரவா பகலா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுடைய சந்தேகம் என்னங்கிறத மொபைல் ஃபோனில் வீடியோவாக பதிவு செய்து அனுப்பினால் மட்டும்தான் நான் பதில் சொல்லுவேனே தவிர, போகிற போக்கில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு கேட்டால் யாருக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன்.
அதனால் இது வந்து விழிப்புணர்வுக்காக தான் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு ஜோதிடம் தெரியும், அது மேலே ஆர்வம் இருந்ததுன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நம்ம பலனை சொல்கிறோமே தவிர ஒரு வரியில் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாதுங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். 8ஆம் இடத்தில் சுக்கிரனை தவிர வேறு எந்த சுபக்கிரகங்கள் இருந்தாலும் அது நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.